எங்க அண்ணன் பிள்ளை கட்ட சீக்கிரம் படிக்க போறே என்ன பண்ணுவேன் இன்னைக்கு ஒரு வேலை காலாவே நாங்க மேலயா தெரிஞ்சாருயா வேறாயா அப்பாப்பா எனக்கு சுசிக்கு ஒரு பிரச்சனை இல்லப்பா எங்க அண்ணன் சக்திகளுக்கு அவருக்கு தான்ப்பா பிரச்சனையே ஏதா இருந்தாலும் நீங்க அவன்கிட்ட போய் கேளுங்கப்பா மாஸ்டர் சிலம்பம் கத்து கொடுங்க மாஸ்டர் சிலம்பம் கத்து கொடுக்கவா ஆமா மாஸ்டர் என்னடா சொல்றீங்க ஆமா மாஸ்டர் சிலம்பம் கத்துக்க சொல்லி சைக்கிள் சூசதான் உங்ககிட்ட அனுப்பி வச்சாரு சைக்கிள் ஜூஸையா ஏய் நீ ஏதோ மைக்கேல் ஜூஸ்ன்னு சொன்ன சாரி மாஸ்டர் நாக்கு புரண்டுச்சு சைக்குக்கும் மைக்குக்கும் ஒரு எழுத்தான வித்தியாசம் விடுங்க போட்டா யாரா அவன் சைக்கிள் ஜூஸ பிஞ்சு போட சைக்கிள் இப்ப பஞ்சர் ஓட்ட எவனோ ஒரு பரதேசி போய் சொன்னான்னு அருவாளை தூக்கிட்டா வந்திருக்கீங்க கத்து கொடுக்க முடியாத போய் சொல்றான் நீங்க சொன்னதை அப்படியே சொல்லிடுவாங்க மாஸ்டர் அப்படியே போய் சொல்லு போ போங்கடா ஆளை பார்த்தா ஆனமா இருக்காங்க ஆனா குரலை பார்த்தா கோழி மாதிரி இருக்கு என்னடா சொன்னா அசிங்கமா திட்டுனா என் பேரை சொல்லியுமா திட்டினா உங்க பேரை சொன்ன பிறகுதான் கிளி கிளின்னு கிழிச்சான் என் பேரு சூச நான் திங்கிறது தோசை அவனுக்கு வைக்க முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர என ஓதும் யாராவ நான் தான் லாரி சூச பஸ் சூச வேன் சூச கார் சூச பைக் சூச இப்ப நான் சைக்கிள் சூசல ஓ நீதான் அந்த சைக்கிள் ஜூஸையா இங்க ஒண்ணும் பஞ்சர் ஓட்டுற வேலை கிடையாது வேற எங்கேயாச்சும் போய் காடு என் பேரு சூச நான் திங்கிறது தோசை உனக்கு வைக்க போறேன் பூச ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு சரி இப்ப என்னடா வேணும் உனக்கு என் பசங்க தொழில் கதை வந்திருக்காங்க ஏன்னா சொல்லி தரல மரியாதை சொல்லி கொடுல சொல்லி கொடுக்கலன்னா என் தொழில உன்கிட்ட காட்ட வேண்டி இருக்கும் அதான்டா இங்க பஞ்சர் ஓட்டுற வேலை கிடையாதுடா என்ன பார்த்தா பஞ்சர் ஓட்டுற மாதிரி தெரியுது எப்பவும் சைக்கிள் டைனோட சுத்துறதா என் பேர் சைக்கிள் சூசல இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு சூச நான் திங்கிறேன் வந்தாச்சு வசனத்தை நிப்பாட்டா இப்ப என்ன பண்ண போற ஏல நான் ஒண்ணு இழிச்ச வாயில்ல இல்ல என்னடா எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க இவங்க என்ன ரகம்னு தெரியலையே அது ஒண்ணு இல்ல மாஸ்டர் நீங்க நம்பர் 1 டுபாக்கூர் அவன் நம்பர் 2 டுபாக்கூர் நான் நம்பர் 1 டுபாக்கூர்னா என்னடா கம்பு சுத்தவே தெரியாம நீங்க மாஸ்டர்னு சொல்லிக்கிறது இல்லையா அதுக்கு பேர் தான் டுபாக்கூர் ராஸ்கல் ரொம்ப நக்கல் வராயாவே கரெக்டா புளியங்குளம் சக்தி வேலை பார்க்கணும் வழிய விடு எந்த குளமா இருந்தாலும் சரி காலேஜ் விட்டு வெளியே வந்த பிறகு பாத்துக்க இந்த 5 வச்சுக்கிட்டு உள்ள விடு 10 வாங்கிட்டு ஓடி போயிரு ஏய் யார பாத்தியா ஓடி போன இவர் மாஸ்டர் மாஸ்டர் இந்த வார்த்தைக்கு ஆரம்பிங்க இங்க ஆரம்பிச்சு அங்க வரைக்கும் வீடு கட்டுங்க இவ்வளவு பெரிய காலேஜுக்கு முன்னாடி எல்லாம் வீடு கட்டினா எடுபடுமாடா ஏன் எடுபடாது உங்க திறமைக்கு இந்த காலேஜுக்கு முன்னாடி வீடு என்ன இதை விட பெரிய காலேஜே கட்டலாம் கட்டுங்க என்னையா ஆள் மட்டும் சுத்தா கம்பு சுத்த மாட்டேங்குது மாஸ்டர் சுத்துவாருன்னு மட்டும் தான் சொன்னேன் கம்பு சுத்துவாருன்னு சொன்னேன் சுத்திக்கிட்டாரு வர்றேன் ஏன் மாஸ்டர் நிறுத்திட்டீங்க ஆவி வரைக்கும் எதையும் ஆத்திர பார்த்தா இவன மாதிரியே ஊத்திடுவானோ சிக்கன்ல குடுத்துட்டாங்கயா சிக்கன்ல குடுத்துட்டாங்க ஏய் கிளம்புமா என்ன மாஸ்டர் வீடு கட்டலையா வீடு இருக்கிற வீடு போதும் வா போவோம் போடா போடா போ அத்தா என்னத்தா உன் குறுப்போட இங்க நின்னுட்டு இருக்க வணக்கம் ஒரு கச்சேரி முடிச்சுட்டு ஊருக்கு போறேன் பேராண்டி சரி பேராண்டி பாப்பா இங்க என்ன பண்றீங்க எங்கப்பா என் மருமலை பார்க்க வந்து இந்த வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேன்டாடா அவர் அப்படித்தான் பாக்குறீங்களா அதுக்கு தானடா தம்பி ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கேன் நானு இந்த ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டிருக்கல அந்த பொண்ணு தான் என்ன இவ்வளவு மூடாவா இருக்கு என்னடா அது நான் கட்டுற மாதிரி இருக்கு அதை போய் நீ பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க அது லெக்சரர் பக்கத்துல வரல அந்த பொண்ணு தான் வெள்ள தாவடிச்சுட்டு அதான் நல்ல லட்சணமா மகாலட்சுமா இருக்குப்பா நம்ம வீட்டுக்கு ஏத்தப்பலதான் அக்கா நார்கோயில ஆர்டிஓவுக்கும் பஸ் ஓனருக்கும் பிரச்சனை பஸ் வராது எல்லாரும் நடந்தா போகணும் அச்சச்சோ இப்ப என்னடி பண்றது ஏய் மாப்பிள்ள நம்மளும் அவங்களோட ஜாலியா போலாம்டா டேய் வாடா வாடா போலாம்டா ஆம்பா நானும் இன்னைக்கு உன்னோட சேர்ந்து நடந்துறேன் நடக்கட்டும் இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன் என்ன சொல்லுவ கோச்சாரம் சரியில்லை உன் வீட்டோட பிச்சுக்கிட்டு உன் மூஞ்சில விழுந்துரும் பாத்தியா நான் சொல்றத கேளு உனக்கு மிருக தோஷம் இனிமே வெளியே தெருவ போகும்போது நாய பாத்தீங்கன்னா உடனே படக்குன்னு வேட்டி அவுத்து விட்டுரு
இல்லைன்னா அத்துக்கிட்டு ஓடி போயிடும். எது என்னையா பயமுறுத்துற? பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம்? நாளைக்கு நடராத்திரியா வீட்டு கம் கணாதிபதி நம. என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் பேசக்கூடாது. விளக்கப்புடி தீவை அணையாம அம்மனமா ஊரை சுத்தி நடந்து வரணும். அம்மனை கட்டியாவா? ஆமா. என்ன அறிவிடத்தனமா பச்சுக்க? பரிகாரம் பண்ணுனா பொழைப்ப, இல்லைன்னா படாத பாடு விடுவ. தெய்வமே, கொண்டு முடிச்சு எதுவும் வெளியே வந்துடாம பாத்துக்கிறாயே. நான் கண்ணி எழியாத கட்ட பிரமச்சாரி. என் கற்ப நீதான் காப்பாத்தன காலியா. ஆஹா, இவன் அவன்ல புல்லட்டு பாண்டின்னு ஒருத்தர் வரல. அது என்ன குறுக்க நிக்கிற? அன்னைக்கு என்ன உதைச்சல்ல, ஆத்தாட்ட மனுஷன் இருந்து காப்பாத்து கேட்டேன், ஆனா நாய்ட்டு இருந்து காப்பாத்து கேட்கிறேன். வருது. ஐயோ முட்டுக்கட்டு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கிடைக்காத. ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகலை தெரிஞ்சு கிடைக்குதா? அம்மா இறக்கமே இல்லாம மேய்மேன்னு மெஞ்சிட்டு போயிருக்கேன். மாஸ்டர், என்னது இடுப்புல கோழி கூட கட்டிக்கிட்டு அலையறீங்க? நக்கலா? நாய் கடிச்ச உனக்கு தெரியாது? இது எதுக்கு? ஏகப்பட்ட வேட்டி புண்ணுல போட்டு நாரி போறா. இதுனா புண்ணுலயும் போடாது, காத்தோட்டமாவும் இருக்கு. குறைய வேப்பலையால மந்திரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஈ முக்கியதா? மாஸ்டர், என்ன துணைக்கு நான் வரட்டுமா? வேணாம் மாஸ்டர், நீங்க எங்க போனாலும் என்னையும் கூட கூட்டு போங்க, அப்பதான் உங்களுக்கு சேஃப்டி. நீ வராம இருக்கிறதா எனக்கு சேஃப்டி. போ. அடுக்குது. கடுக்காம என்ன செய்யும்? இது அம்மா அங்க பாரு, உன்னை அடிச்சவன் வரான். ஓரமா இல்ல, ஓரமா நெல்லு. உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு? ஒரு புல்லட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்காம நின்னுக்கிட்டாரு நீங்க. உனக்கு அவதாயா இவ? ஆராயா 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 ஆராயா, என்ன ஒண்ணு செஞ்சிடாத. ஐயோ அம்மா, ஐயா காப்பாத்துக்க, எனக்கு ஏற்கனவே புண்ணா இருக்கு. அம்மா திக்கிருக்க திக்கிருக்க திக்கிருக்க. ஐயோ விரட்டி வருது விரட்டி வருது. எங்க போனாலும் விடாது உங்களுக்கு. ஐயா காப்பாத்துக்கிறா. அப்பா ஐயோ இங்கேயும் முடிச்சிருந்தாங்களே. ஐயோ இங்க பயணம் மாத்திரம் அம்மா. எவனா இருந்தாலும் பண்ண மாட்டானே. யாரா அப்படி செஞ்சது? யாரா அப்படி செஞ்சது? யார் இப்படி செஞ்சது? உங்களுக்கு ஏன் இந்த கொலவெறி? யாரா அந்த போட்டோ மாத்துறது? மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் தான் மாத்தேன். நீயா? மாஸ்டர், உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு, அதனால அனிமல்ஸோட அட்டாக் ஜாஸ்தியா இருக்கு. அது போனுங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு அதிசயமான படத்தை வரைஞ்சு கம்போட இருக்க வேண்டிய உங்களை கொம்போட வரைஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க. அது மட்டும் இல்ல, திருச்செந்தூர் முருகனுக்கு நீங்க காவடி எடுத்துட்டு வர்றதா நான் வேண்டி இருக்கேன் மாஸ்டர். பூதா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா முடியலடா. என்னாலையும் முடியல மாஸ்டர். ஏண்டா? என் கால் மேலதான் நீங்க நிக்கிறீங்க. கந்தவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, பால் வந்தாயுதமானுக்கு, முருகனுக்கு அரோகரா. ஏய் புல்லட் பாண்டி, என்ன அன்னைக்கு அடிச்சல்ல, இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்து பிஸ்கெட்டா வந்தீங்க போற. நீங்க பிச்சை எடுப்பியா? எடுப்பியா? இன்னைக்கு நீ வசமா மாட்டிக்கிட்டேடா. இது அது இல்ல. ஐயோ தள்ளுகிறா தள்ளுகிறா. வாயிலா ஜீவன் பூரா வஞ்ச வச்சு பழி வாங்க ஆரம்பிச்சிட்டா. நான் எங்க போவேன், எங்கிட்டு போவேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பஞ்சு வந்தா பிச்சு போட்டிருக்கு. குதிச்சிடுறா புள்ளட்டு பாண்டி. தண்ணிக்குள்ள குதிக்காம அந்த குளத்துக்குள்ள முதல்ல கிடக்கல. முதலையா?